சார் அதாவது நம்ம அக்னீஸ்வரன் அண்ணா வந்து இப்போ ஒரு கணக்கு சொன்னார். ரேஷன் கடைகள் வந்து 510 530 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொன்னார். அதாவது இன்னைக்கு அப் டு டேட் வந்து 35,323 கடைகள் இருக்குது. அதை நம்ம பிரித்தாலுமே 610 ஆவரேஜாக ஒரு கடைக்கு 610 ரேஷன் கடை வருது. அந்த கணக்கு அண்ணனுக்கு தெரில. அண்ணன் வந்து அதுக்குள்ள புள்ளி விவரத்தோட நான் அதை சொல்றேன் சார். நான் 6694 கடைகள் இருக்கு. நீங்களே ஒரு இடத்துல மாத்தி சொல்றீங்க. சரிங்களா சார், நான் ரேஷன் கடை போய்க்கிறேன். நான் பேசலாம் இல்ல கடைகளை பத்தி. அங்க என்ன பிரச்சனை நடக்குது நான் பேசலாம்ல சார். அங்க நான் பேசலாம்ல சார். அந்த அரசாங்கத்திலிருந்து தப்பா சொல்றாரு சார். இருங்க அக்னி, இன்னைக்கு அப் டு டேட் சார். நீங்க எடுத்து பாருங்க சார் கணக்கு. எடுத்து பாருங்க. நேரம் இல்ல சொல்லுங்க சார். 36,694 ரெண்டு துருவ அரசியல்ல சிக்கி தவிக்கும் தமிழ்நாடு மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு தனி பாதை தேவை சார். அந்த தனி பாதையா தான் நாங்க தாவேக்காவை பாக்குறோம். ஓகேங்களா? அதாவது எங்கள் தலைவரோட கொள்கையின் சமரசமா போய் யாரு கூடயும் வந்து பதவிக்காகவும் சீட்டுக்காகவும் கையேந்தி நிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. முதல் விஷயம், தனியாக நின்று நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து ஒரு தைரியம் தேவை. ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து விஜயண்ணா கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ 8 கோடி மக்களின் குரலாக தான் இன்றைக்கி வந்து கேள்வி கேட்குறாரு. ஐயா அவர்கள் சொன்னார் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா வந்து நாளைக்கு பிரச்சனை வரும். மக்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை 2 கட்சிகளுமே. 2016 அதிமுக ஒரு வாக்குறுதி கொடுத்து அதில் பாதி நிறைவேற்றலை. இவங்க முக்கால்வாசி நிறைவேற்றாமல் தான் இருக்காங்க. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கா, அதை நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை தற்கொலைன்னு திட்டிடுறாங்க. ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, அரசியலே தெரியல, இன்னும் ரசிகர் பண்பாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இந்த இந்தியா வரலாற்றிலே எந்த கட்சியுமே எந்த கட்சி தலைவருமே எங்களை பார்க்க வராதிங்கன்னு சொல்லி எந்த தலைவரும் நாங்கள் பார்த்தது கிடையாது. பெண்களையும் சரி, கர்ப்பமான பெண்களும் சரி, வயதானவர்களும் சரி, குழந்தைங்களும் சரி வராதிங்கன்னு இது வரைக்கும் சொன்ன தலைவர்கள் நான் பார்க்கல. நாங்கள் முதல்ல பார்க்கறது விஜயண்ணாவை தான். அதையும் மீறி வராங்கன்னா அது மக்களோட ஆர்வம், தன்னெழுச்சியா மக்கள் வர. இது அதுதான் நீங்க கொள்கை தலைவர்கள் கொள்கைகளை முன் வச்சு பேசுறதுனால வர்றாங்களா இல்ல சினிமா ஈர்ப்பு கவர்ச்சினால வர்றாங்க? சரிங்க சார், நீங்க கொள்கையை பத்தி இப்போ பேசுறீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், எனக்கு வந்து ஒரு 64 வயசு நபர் ஒருத்தரை தெரியும். அவர் பர்சனலாக என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் ஹார்ட்கோர் டிஎம்கே ஃபேன். ஓகேங்களா? டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட காலகாலமாக நான் டிஎம்கேக்கு தான் போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறார். இவங்களாம் இன்றைக்கி தான் கூட்டணியை பற்றி பேசுவாங்க. ஆல்ரெடி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தாவேக்கா சார்பா. எப்படின்றத சொல்கிறேன். 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு, அவனுக்கு ஓட்டுனாலும் என்னன்னு தெரியாது, எலெக்ஷன்னாலுமே என்னன்னு தெரியாது, அந்த புரிதலும் இருக்காது. ஆனால் எனக்கு போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போறியா தாத்தான்னு கேட்குறான். நான் இந்த வாட்டி விசில் சின்னத்துக்கு தான் போடுவேன்னு சொல்லி அந்த 3ஆம் கிளாஸ் பையன் கேட்டதா அந்த பெரியவர் சொல்றாரு. அப்போ பிரச்சாரம் ஏன் கேட்குறான்? அப்போ அந்த அளவுக்கு அரசியல் புரியுது சார். என்ன கேட்குறான்? நீங்க போடுவீங்களான்னு கேட்டா, நான் போடுறேன்னு சொல்லலை சார். நீங்க அதுதான் நீ போய் அந்த 3ஆம் கிளாஸ் பையன் கேக்குறான்னு கேக்குறேன். அந்த அளவுக்கு அரசியல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். தெரியுதுல சார், படத்துல ரீல் சார் தெரியுதுல. கேளுங்க லோகேஷ், நான் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இருங்க. 3ஆம் கிளாஸ் ஐயா நான் சொல்றது முடிச்சா என்ன பேச விடுங்க. நான் சொல்றேன் 3ஆம் கிளாஸ் பையன் அந்த மாதிரி கேட்கறான்னு அவரே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது பப்ஜில இன்னைக்கு விளையாடி இந்த பசங்க எல்லாம் அரசியல் பாக்குறாங்க. நீங்களும் நானும் பேசுற டிபேட் பாக்குறாங்க. சரிங்க. அதுக்கு காரணம் பையன் போய் சார், அதுக்கு யார் காரணம்? கூகுள் சார், அதுக்கு யார் காரணம்? 3ஆம் கிளாஸ் பையன் போய் கேட்கறான்னா அவன் எதை பார்த்து கேட்டிருப்பான்? உங்க கொள்கை தலைவர் 5 பேரை பார்த்து புரிதல் ஏற்பட்டு போய் தாத்தா நீங்க விஜயண்ணாவை பார்த்தே கேட்கட்டும். விஜயண்ணாவை பார்த்தே கேட்கட்டும். நான் எங்க பார்த்திருப்பான்? சினிமால பார்த்திருப்பான். சினிமால தான் பார்த்திருப்பான். அப்போ இன்னைக்கு சினிமால பார்த்து தான் அப்படி வர. துணை முதலமைச்சரா இருக்காரு, அவர் சினிமால நடிக்கலையா? நான் என்ன கேக்குறேன் சார், நீங்க கேக்குறதுக்கு தான் சார் நான் பதில் சொல்றேன். சினிமாவை பார்த்து ஒருத்தர் வந்திருப்பாருன்னு சொல்றீங்க. இப்ப நான் திமுக செய்தி தொடர்பாக எதுக்கு நீங்க திமுக செய்தி தொடர்பாக பத்தி கேட்டீங்களா? நான் தான் பதில் சொல்றேன்ல. பதில் சொல்லல, எதிர்கேள்வி கேக்குறீங்க. விஜயண்ணாவை பார்த்துதான்றத நான் சொல்லிட்டேன். சரி, அவனுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது, ஓட்டுனாலும் என்னன்னு தெரியாது. அததான் கேக்குறல சார். அத பார்த்து நீங்க யோசிக்கணுங்க. அத பெருமிதமா சொல்ல கூடாதுங்க சார். நாங்க யோசிக்கிறதுக்கு இல்ல சார். மக்கள் அந்த அளவுக்கு அவதியில இருக்காங்க. அந்த மக்களோட மாற்றுப்பாதையா தான் நாங்க தாவேக்காவை பாக்குறோம்ன்றத சொல்றோம். நேத்துல இருந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு வந்தீங்க, உச்சநீதிமன்றம் தடை போட்டிருக்கு.
ஊரா விட்டு நெய் எடுத்து நீங்கள் ஸ்வீட் செஞ்சுக்காதீங்கன்னு. இதே திரு விஜய் தான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில் மேடையில் கலைஞர் கருணாநிதி முன்னாடி வந்து கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு மேடையில் பேசியிருக்கிறார். அவரே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட் சென்று சாப்பிடணும்னு நினைக்காதீங்கன்னு கேட்குறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது மக்களோட பணத்தில் வைக்காதீங்கன்றதுக்கு தான் இது அர்த்தம். மக்களோட பணத்தை சுரண்டாதீங்க, மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு வைக்காதீங்கன்றதா அவர் சொல்றாரு. ஊரா விட்டு நெய்யை உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அதுல தெளிவா புரிஞ்சு உங்க வீட்டுக்கு தனிப்பட்ட ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்றத சொல்றாரு அவரு. அப்புறம் இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும் சொல்லுங்க? ஓகே, அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும் சார். நன்றி.